எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த பரிபூர்ணங்கிற எண்ணம் நம்மள எப்படி தடுத்து நிறுத்துதுங்கிறத பத்தி ஒரு சூப்பரான கதைய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஒரு வேலைய ஆரம்பிக்கணும்னா அதுக்கு சரியான நேரம் வரணும், நாம ரெடி ஆகணும்னு காத்திருந்திருக்கீங்களா? ஆனா அந்த ரெடிங்கிற நிலைமை வரவே வராத மாதிரி தோணும். தப்பு பண்ணிருவோமோங்கிற பயத்திலேயே அப்படியே நின்னுறது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? சரியா சொன்னா இந்த உணர்வு தான் பெர்ஃபெக்ஷனிசம். அதாவது பரிபூரணத்துவம்னு சொல்ற ஒரு பொறி. அது நம்மள சுத்தி ஒரு பெரிய சங்கிலி மாதிரி நம்மள ஒரு அடி கூட எடுத்து வைக்க விடாம கட்டி போட்டுரும். சரி, இந்த தடையை எப்படி உடைக்கிறது? அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு புத்திசாலி ஆர்ட் டீச்சர் செஞ்ச ஒரு சின்ன ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான பரிசோதனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சத்தியமா சொல்றேன், வெற்றியை பத்தி நீங்க வச்சிருக்கிற பார்வையை இது மாத்திடும். ஏன்னா இது செயலுக்கும் வெறும் தியரிக்கும் உள்ள வித்தியாசத்தை பளிச்சுன்னு காட்டப் போகுது. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த சம்பவம் ஒரு பெரிய ஆர்ட் காலேஜ்ல நடக்குது. அங்க மிஸ்டர் ஹாரிஸ்னு ஒரு வாத்தியார் இருக்காரு. அவரு தன்னோட கிளாஸ்ல ஒரு வித்தியாசமான பரிசோதனை செய்ய முடிவு பண்றாரு. அவரோட பரிசோதனை ரொம்ப சிம்பிள். தன்னோட ஸ்டூடெண்ட்ஸை 2 குரூப்பா பிரிக்கிறாரு. ஒரு குரூப் பேரு குவாண்டிட்டி குரூப், அதாவது அளவு குழு. இவங்களோட வேலை என்னன்னா, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பெயிண்டிங்ஸை வரையணும். அவங்களுக்கு மார்க் எப்படி தெரியுமா? அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்ஸோட மொத்த எடையை வச்சுதான். உதாரணமா 50 பவுண்டுக்கு பெயிண்டிங்ஸ் வரைஞ்சா ஏ கிரேடு. இன்னொரு குரூப் பேரு குவாலிட்டி குரூப், அதாவது தரம் குழு. இவங்களோட டாஸ்க் இன்னும் சிம்பிள். ஒரே ஒரு பெயிண்டிங் வரைஞ்சா போதும். ஆனா அது ஒரு மாஸ்டர் பீஸா, ஒரு தலைசிறந்த படைப்பா இருக்கணும். அப்போதான் ஏ கிரேடு. இத கேட்ட உடனே அந்த தரம் குழுல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செம்ம ஹாப்பி. அப்பாடா, நமக்கு தான் ஈஸியான வேலை கிடைச்சிருக்குன்னு நினைச்சாங்க. ஒரு செமஸ்டர் முழுக்க டைம் இருக்கு, ஒரே ஒரு பெர்ஃபெக்ட் பெயிண்டிங் வரையறது என்ன பெரிய விஷயம்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. சரி, பரிசோதனையும் ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த சில வாரங்கள்ல இந்த 2 குரூப்பும் வேலை செஞ்ச விதத்துல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருந்துச்சு. அந்த அளவு குழு இருந்த ரூம்ல ஒரே சத்தமும் பரபரப்புமா இருந்துச்சு. அவங்க யோசிக்கவே இல்ல, உடனே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. புது புது கலர்ஸை கலந்து பார்த்தாங்க, புது பிரஷ் ஸ்ட்ரோக்ஸை முயற்சி பண்ணாங்க. ஆமா, அவங்க ஏகப்பட்ட தப்புகள் செஞ்சாங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு தப்புல இருந்தும் ஒரு பாடம் கத்துக்கிட்டாங்க. செய்ய செய்ய அவங்களோட திறமை தானா வளர்ந்துச்சு. ஆனா அந்த தரம் குழு ரூம் பக்கம் போனா ஒரே அமைதி. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? கலர் தியரி புக்ஸ் படிச்சாங்க, ஆர்ட்டோட தத்துவத்தை பத்தி விவாதம் பண்ணாங்க. ஆனா ஒருத்தர் கூட பிரஷ்ஷை தொடவே தயங்குனாங்க. ஏன்னா தப்பு பண்ணிருவோமோ, அந்த ஒரே ஒரு கேன்வாஸை வீணாக்கிடுவோமோங்கிற பயம் அவங்கள முடக்கி போட்டுருச்சு. நாட்கள் ஓடுச்சு. செமஸ்டரோட கடைசி நாள் வந்துடுச்சு. ரிசல்ட் டே. எல்லாருமே ரொம்ப ஆவலா என்ன நடக்க போகுதுன்னு காத்துட்டு இருந்தாங்க. மிஸ்டர் ஹாரிஸ் முதல்ல அந்த அளவு குழு இருந்த இடத்துக்கு போறாரு. அங்க பார்த்தா அவருக்கு ஒரே ஆச்சரியம். நூத்துக்கணக்கான பெயிண்டிங்ஸ் குவிஞ்சு கிடக்குது. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்ததால அவங்களுக்கே தெரியாம அதுல சிறிது நிஜமாவே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு அற்புதமா வந்திருந்துச்சு. ஆனா அடுத்ததா அந்த தரம் குழு பக்கம் போனப்போ அங்க கிட்டத்தட்ட எல்லாமே காலி கேன்வாஸா தான் இருந்துச்சு. பெர்ஃபெக்ஷனை பத்தி யோசிச்சே மொத்த நேரத்தையும் வீணடிச்சதால அவங்களால உருப்படியா எதையுமே செஞ்சு முடிக்க முடியல. அப்போதான் மிஸ்டர் ஹாரிஸ் அந்த ஆச்சரியமான முடிவை அறிவிக்கிறார். இந்த கிளாஸ்லயே உருவான மிகச்சிறந்த படைப்புகள் எல்லாமே அந்த அளவு குழு கிட்ட இருந்தா வந்திருக்குன்னு சொல்றாரு. ஆமாங்க, யாரு குவான்டிட்டியை மட்டும் குறிக்கோளா வச்சாங்களோ அவங்க தான் தற்செயலா குவாலிட்டியான படைப்புகளையும் உருவாக்கியிருந்தாங்க. அப்போ இந்த கதையோட நீதி என்ன? இந்த பரிசோதனையோட முடிவு நாம பெர்ஃபெக்ஷனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதையே தலைகீழா மாத்துது இல்லையா? பாருங்க, அந்த அளவுக்குழு ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கல, செயல்ல இறங்குனாங்க. தியரியை விட எக்ஸிகியூஷன், அதாவது செயல்படுத்துறது தான் முக்கியம்னு அவங்க கத்துக்கிட்டாங்க. தொடர்ந்து பயிற்சி பண்றதும் தப்புல இருந்து கத்துக்கிறது தான் நிஜமான திறமையை வளர்க்குமே தவிர வெறும் திட்டமிடல் கிடையாது. அப்போ பெர்ஃபெக்ஷனிசம்னா என்ன? அது ஒரு பயம். ஆனா ஒரு ஃபேன்சியான சூட்டு போட்டுக்கிட்டு வருது. நாம ஏதோ முக்கியமான வேலைய, அதாவது திட்டமிடுறத செஞ்சிட்டு இருக்கிறோன்னு நம்மளையே அதை நம்ப வைக்கும். ஆனா உண்மையில நாம பயத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதை இன்னும் அழகா சொல்லணும்னா, உங்க கற்பனையில மட்டும் வாழுற ஒரு பரிபூர்ணமான பானையை விட நிஜத்துல உங்க கையில இருக்கிற ஒரு கோணலான பானை ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கது. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த கோணலான பானை நிஜத்துல இருக்கு. அது நீங்க பார்க்கலாம், தொடலாம், அதுல இருந்து கத்துக்கலாம். இந்த கதையோட பாடம் நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இப்போ நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். இன்னைக்கு நீங்க எந்த ஒரு அற்புதமான ஆனா குறைபாடு உள்ள விஷயத்தை தொடங்க போறீங்க? பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு காத்துட்டு இருக்காம எதை ஆரம்பிக்க போறீங்க? இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.